இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹேட்டர்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, லோக்கல் டீம் ஜிம்பாப்வே அடிச்சிட்டு இவங்க பெருமை பீத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. யாரையுமே லோக்கல் டீம்னு எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க? சொந்த நாட்டுல சொந்த மண்ணுல எவனுமே லோக்கல் டீம் கிடையாது. அவனை வீழ்த்துறது ரொம்பவே கஷ்டம். அயர்லாந்து லோக்கல் டீம் அவனுடைய சொந்த மண்ணுல இந்தியாவால வீழ்த்த முடியல. 2-0 தோத்துட்டு வந்தாங்க. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்லாம் லோக்கல் டீம் தான். ஆனா அவங்களோட சொந்த மண்ணுல அவங்களை வீழ்த்துறது ரொம்பவே கஷ்டம். ஆஸ்திரேலியாவே போய் மண்டி போடுவான். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரியான ஆடுகளங்கள்ல ஒவ்வொரு அணியும் அவனுடைய சொந்த நாட்டுல சொந்த பிச்சில் கில்லி மாதிரி தான் ஆடுவான். ஜிம்பாப்வேயும் சமீப காலத்துல நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு வராங்க. 2026 T20 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா ஓட விட்டாங்க, ஸ்ரீலங்கா ஓட விட்டாங்க, சூப்பர் 8 சுற்று வரைக்கும் வந்தாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜிம்பாப்வே இனிமே நம்ம லோக்கல் டீம்னே சொல்ல முடியாது, தரமான அணிகள்ல ஒரு அணியா மாறிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அணியை அதனுடைய சொந்த நாட்டுல வீழ்த்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை ரொம்ப திறமையா சிறப்பா இந்திய அணி பண்ணியிருக்காங்க.